அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் என்விரான்மெண்டல் லால அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல். விலங்குகளை துன்பப்படுத்துவது அந்த மாதிரியான கான்செப்ட். அதை எப்படிலாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்த என்விரான்மெண்டல் லால அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு 6-7 லைன் படிக்கும்போது மிக அற்புதமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின். இதற்குண்டான ஆன்சர் இப்போவே உங்களால் எழுத முடியும். இருந்தாலும் என்விரான்மெண்டல் லாவோட இணைச்சி எழுதும்போது தான் நம்மளுடைய ஸ்டடிக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும். அதன் அடிப்படையில் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி அனிமல் என்பது விலங்குகளை தேவையற்ற துன்பம், வேதனை, கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்ட கொள்கையாகும். எஸ், வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் 2 விதமாக இருக்குது இல்லையா? வீட்டில் வளரக்கூடிய விலங்குகளுக்கு இந்த கான்செப்ட்லாம் அதிகமாக பொருந்தாது. பட் இருந்தாலும் அந்த விலங்குகளுக்கும் கொடுமை நிகழுமாயின் உடனே இந்த ஆக்ட் உள்ள வந்து பொந்துக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற விலங்கு தானே, நம்ம தானே வளர்க்குறோம், நம்ம தானே, இந்த கதெல்லாம் வச்சுக்க கூடாது. விலங்குகள் என்றால் அதற்குண்டான மரியாதையை கொடுத்தாக வேண்டும். இவ்வளோதான் விஷயம். மனிதர்கள் விலங்குகளை அடிப்பாங்க. என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, சொல்கிறத கேட்க மாட்டேங்குதுன்னு பட்டினி போடுதல். ஒரு 3 நாள் சாப்பாடு போடலன்னா நீ என் வழிக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்கிறது. அதிக சுமை ஏற்றுதல், கழுதையோ அல்லது குதிரையோ கிடச்சிச்சின்னா போதும், இல்லை மாடு, இந்த மாதிரியான விஷயங்களில் பின்னாடி வச்சுட்டு அதிகமான சுமையை ஏற்றி இவங்க வருமானம் பார்க்கறது. சட்டவிரோதமாக வேட்டையாடுதல், உணவுக்காகவோ அல்லது விற்பனைக்காகவோ பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வேட்டையாடுதல், இந்த தோல், இந்த மாதிரி கொம்பு, இந்த மாதிரியான விஷயத்துக்காக. மற்றும் பொழுதுபோக்கிற்காக துன்புறுத்துதல். ஒரு சில குரூப் இருக்குது, பொழுதுபோக்கிற்காக எதை வேணாலும் துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் போன்ற செயல்கள் பார்த்தீங்கன்னா அனிமல் க்ரூயல்ட்டியாக கருதப்படுகின்றன. மேற்கண்ட செயல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அனிமல் க்ரூயல்ட்டியாக கருதப்படுகின்றன. அதற்கென்று தனி சட்டம் இருக்குது இந்தியாவில். ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி அனிமல் ஆக்ட் இன் 1960. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டால் இதற்குண்டான பதில் இதுவாக தான் இருக்கும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எழுதுவீங்கன்னு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 100% வேலிடாக மாறிடும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல் ஆக்ட் இன் 1960 மூலம் விலங்குகளின் நலன் பாதுகாக்கப்படுகிறது. எஸ், எவனா ஒருத்தன் அடித்தான்னா உடனே இந்த ஆக்ட் வந்துடும், உடனே அவர் ஜெயிலுக்குள்ளே போயிடுவார், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளுக்கு மனிதாபிமான ஹியூமனிட்டி முறையை உறுதி செய்வதாகும். அனிமல் வெல்ஃபேர் மற்றும் பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனுக்கு இந்த சட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எஸ், பயோடைவர்சிட்டி சரியாக நடக்கணும்னா அனிமல்ஸ் கண்டிப்பாக அந்தந்த எண்ணிக்கையில் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக நடக்கும், இல்லைன்னா சரியாக நடக்காதுன்றது தான் கான்செப்ட். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்குது அப்படின்றத எழுதுங்க. பீட்டிங், அடித்தல், ஏற்கனவே நம்ம சொன்னது, விலங்குகளை அடித்தல், காயப்படுத்துதல், துன்புறுத்துதல், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கான்செப்ட். அதற்கு தான் இந்த ஆக்டும் இருக்குது. இது தண்டனைக்குரிய செயலாகும். 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம். அபியூஸ் பண்ணுறது, விலங்குகளை பார்த்தீங்கன்னா அதிகமான சுமையை ஏற்றுதல், பட்டினி போடுறது, அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறன்ற பேரில் பட்டினி போடுவாங்க. கொடுமையாக நடத்துதல், அனிமல் ஃபைட்டிங், சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க போன்றவை பார்த்தீங்கன்னா இதில் அடங்கும். இதற்கும் பார்த்தீங்கன்னா இதே ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஹண்டிங், வேட்டையாடுதல். முன்னொரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் தான் பார்த்தீங்கன்னா பிரதானமான தொழிலாக இருந்துச்சு. ஆனால் இக்காலகட்டங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உணவு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தன்னிறைவு அடைந்து விட்டது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அளவுக்கு நம்மளுடைய பாரத நாடு செழிப்பான ஒரு நாடாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அக்காலகட்டத்தில் விவசாயம் என்பது தெரியாத காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வேட்டையாடி தான் உணவை உண்டாங்க. எல்லோருமே, எல்லா மனிதர்களுமே அப்படி தான் உணவு உண்டாங்க அந்த காலத்தில். ஆனால் இக்காலகட்டத்தில் அது தேவையில்லை. அதே போல் கேர் பண்ணணும், விலங்குகளுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவி வழங்கணும். ஷெல்டர், அதற்குண்டான வசிப்பிடங்கள் கொடுக்கணும். வீட்டில் வளர்த்தாலும் சரி அதற்குண்டான வசிப்பிடம் வழங்கணும். ப்ரொடெக்ஷன், விலங்குகளை கொடுமை மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது. எதனா ஒரு ஆபத்து வருதுன்னா உடனே பாதுகாக்கணும். ஒரு புயல் வருதுன்னா அது வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும், அதற்குண்டான சரியான ஷெல்டரில் வைக்கணும். அது ஒரு விலங்கு தானே அப்படின்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல் ஜென்ரலான ஒரு கான்செப்ட். நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா
ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல் ஆக்ட் இன் 1960ஸையும் அதே போல் என்ஆர் நாயர் அண்ட் அனதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவும் எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பர் எல்எல்பி லா பேப்பராக மாறிடும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ரைட், இப்போ இந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடலாம். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேக்ட் ஆஃப் கேஸ் பார்க்குறேன் நான். மத்திய அரசாங்கம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல் ஆக்ட் 1916 கீழே செக்ஷன் 22 கீழே பார்த்தீங்கன்னா பியர்ஸ் கரடிகள், மங்கீஸ், டைகர் அண்ட் பேந்தர்ஸ் அண்ட் லயன் ஆகிய விலங்குகளை பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சிகளில் பயிற்சி அளித்து காட்சிப்படுத்த தடை விதிக்கும் அறிவிப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதனால் சர்க்கஸ் உரிமையாளர்கள்லாம் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த விலங்குகளை பார்ப்பதற்காகவும் அவர்கள் செய்யும் அந்த விலங்குகள் செய்யும் அந்த வேலைகளை பார்ப்பதற்காகவும் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குவிவாங்க. இதனால் அவர்களுடைய வருமானம் கெடுது. சர்க்கஸ் ஓனர் மற்றும் அனிமல் ட்ரைனர் இந்த அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடர்றாங்க. எஸ், அவர்களுக்கு உண்டான வருமானம் நின்று விட்டது ஒரே ஒரு ஆக்டால். அவர்களின் வாதம் பார்த்தீங்கன்னா இந்த தடை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஜியின் படி தொழில் மற்றும் வணிக உரிமையை பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி வாதிடுறாங்க. ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஜி பார்த்தீங்கன்னா தடையற்ற வணிகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கான்செப்ட் அதை வந்து முடக்குது. இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது. அதனால் இந்த ஆக்ட் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வனவிலங்குகள் சர்க்கஸில் பயன்படுத்துவது அனிமல் குரூயல்டி ஆகுமா மற்றும் அரசின் தடை சட்டப்பூர்வமானதா என்ற மாதிரி ஒரு கேள்வி ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா அரோஸ் பண்ணுறாங்க. அதற்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. மத்திய அரசின் தடை அறிவிப்பு செல்லுபடி ஆகும் என உறுதி செய்கிறாங்க. ஏன்னா அது விலங்கு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஓனருக்குன்னு எதுவுமே தெரியாது. அதுக்கு பணம் தெரியாது, புகழ் தெரியாது, எதுவும் தெரியாது. அதுக்கு தேவை உணவு மட்டும்தான். அந்த உணவு அதுவாக தேடி சாப்பிட்றது தான் அதனுடைய கான்செப்ட்டு. அதை அதுவாக தேடி எடுக்க முடியல. நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த சர்க்கஸ்களில் விலங்குகள் மற்றும் இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளை கட்டாயப்படுத்தினால் அதற்கு தேவையற்ற வேதனை மற்றும் துன்பம் நேரிடுகிறது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸில் சொல்கிறாங்க. விலங்குகளுக்கு கொடுமை செய்வதை தடுத்த அரசு தடை விதிக்க கட்டுப்பாடு ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஜிவி மீறுவது அல்ல என்று தீர்ப்பளித்தது. ஆர்டிகல் 48A மற்றும் ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் ஜியின் படி அரசமைப்பு கொள்கைகளை நீதிமன்றம் வலியுறுத்தியது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது எல்லாம் இருந்துச்சுன்னா அது சட்ட பேப்பராக மாறும், இல்லைன்னா சட்ட பேப்பராக இருக்காது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஜென்ரல் ஒரு கொஸ்டின். இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி.